ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் தெரியல, நிறைய பேர் கமெண்ட்ஸ் இன்றைக்கி, சார் இந்த அதானி ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது, வாங்கி போடலாமா, 1700 வந்துச்சு, 1500 வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் கிடைக்குது, வாங்கி போடலாமா சார்? கிட்டத்தட்ட 4500 இருந்த ஸ்டாக் இது, 4500 4400 இருந்த ஸ்டாக்கு இப்போ வந்து கம்மியாக கிடைக்கிது, வாங்கி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் 2700 சொல்லிட்டேன் அதனுடைய நிலைமை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி தெரியாதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள், நம்ம போட்டு பாருங்கள். தமிழ் கூட இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதானி இப்போது லோ ப்ரைஸ் வாங்கலாம், 2700 ப்ரைஸ் இருந்துச்சப்போ. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு போய் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ என்ன கண்டிஷன் வந்திருக்குது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போவும் அதே கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். 1700 இருக்குது, வாங்கலாமா அப்படின்னா ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்ல பிரச்சனை. இப்போது ஒரு விஷயம் நடக்குது, இங்கே வந்து பலசாலிகள் இருக்காங்க, இவங்க வந்து தோற்று போய் டீம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போது இவங்க மேலே பெட் கட்டுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் நம்ம ஒரு ஃபிலிம் ஆக்டர்ஸே எடுத்துக்கலாம். இப்போ வந்து அஜித் விஜய் வந்து ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள். இப்போ ஓகேங்களா? இப்போ வந்து ஏற்கனவே அந்த காலத்தில் ஓடிட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. இப்போ மோகனாக இருக்கட்டும், அந்த காலத்தில் ஓல்டு ஆக்டர் ஆகட்டும், அவங்களோட ட்ரெண்டிங்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களோ, அந்த கேபிட்டல் போட்டு படம் எடுப்பீங்களோ, அந்த படம் வந்து இவங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க எந்த ஒரு ப்ரொடியூசரும். அதாவது புதுசாக வந்து ஏதாச்சும் படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஏற்கனவே அப்போ டாப்பில் இருந்தாங்க, அவங்க கிட்டத்தட்ட 1979 70 அந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா நம்பர் 1 கொடி கட்டி பிறந்தாங்க. இப்போ வந்து அவங்கள வச்சு நம்ம படம் எடுக்கலாம்னா முடியுமா? முடியாது இல்லைங்களா? இப்போ என்ன, இப்போ யார் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க? அவங்க தான் ஹீரோ இப்போதைக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் 50-60 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்துக்கலாம், அப்புறம் யார் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெசென்ட்டில் யார் கண்டிஷன், இந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு யார் அப்படின்னு தீர்மானிக்கலாம். அது மாதிரி தான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கூட இன்றைக்கி தேதியில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் யார் நல்லா போயிட்டுருக்காங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது மாதிரி தான் நம்ம வந்து பேஸ் பண்ண முடியும். ஸோ 2700 வந்து அன்றைக்கி வித்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1200 கூட வந்துடுச்சு. ஓகேங்களா? இது அதே 4400 இந்த ஸ்டாக் தான் இந்த 1200 உங்களுக்கு ப்ரைஸ் காமிச்சிச்சு. ஸோ இப்போ இந்த வீக்னஸ் வந்துடுறதுக்கு அப்புறம் இதில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கு அங்கே கேள்வியே கிடையாது. இன்னும் சான்ஸே கிடையாது. அப்போ இன்னொன்று விஷயமும் கேட்கலாம், சார் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்லாம் தெரியுமா, நீங்கள் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். சத்தியமாக எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபண்டமெண்டல் பற்றி ஜீரோ நாலேஜ். எனக்கு ஃபண்டமெண்டல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சார்ட் 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 இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் விட்டால் வேறு எதுவும் தெரியாது எனக்கு. எப்போது இந்த கிட்டத்தட்ட இந்த 16 வருஷமாக, இந்த 16 இயர்ஸாக எனக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் விட்டால் வேறு எதுவும் தெரியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியாக முயற்சி பண்ண இடம் பார்த்திங்க அப்படின்னா 2250 அது வரையிலும் தான் அவங்களால மூவ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இங்கேருந்து மேலே போயிடுமா, இங்கேருந்து கீழே வருமா தெரியாது. மொத்தத்தில் இவங்க வீக்னஸ் ஏரியா. இந்த ஏரியா அதை பற்றி யோசனையே பண்ணாதீங்க, வான விட்டுருங்க. இந்த கம்ப்ளீட் இந்த ஸ்டாக்ஸை விட்டுட்டு எத்தனையோ ஸ்டாக்ஸ் மேலே போகிற அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை பற்றி யோசனை பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஐடிசி கேட்டிங்கன்னா சொல்லலாம், ஓகே நோ ப்ராப்ளம், அதில் போங்க, அதில் பாருங்கள், ஐடிசி வாங்கலாமா வேணாமான்னு கேளுங்க. ஏன் அப்படின்னா ஐடிசி வந்து நீங்கள் லோ ப்ரைஸ் பார்க்குறீங்க. இப்போ ஐடிசி வந்து 200 இருந்துச்சு, இப்போ வந்து 380 400 போயிட்டு இருக்குது அப்படின்னா 200 350 போயிடுச்சு, இப்போ வாங்கலாமா, இது அதிகமான ப்ரைஸ், இது வாங்க விடுங்க, விலை ஏறிடுச்சு அப்படின்வீங்க. 200 ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக தெரியுதுனால இது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியுது. எது 350. இதே உங்களுக்கு 3000 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ ஐடிசி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3000 போயிடுச்சு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு 380 வந்து கம்மியான விலையாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மார்னிங் அப்டேட் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றிகள். ஓகே, ஸோ எந்த ப்ரைஸும் கம்மி இல்லை, எந்த ப்ரைஸும் அதிகம் கிடையாது. இப்போ 4400 ப்ரைஸ் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க. வா, 4400 இருந்துச்சு, நீ வெறும் 1700 கிடைக்குது, போட்டால் டபுள் ட்ரிபிள் ஆயிலும் ஒரே வருஷத்தில் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எண்ணத்தை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் எது இருக்குது, இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஐடிசி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஓகே, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஐடிசி பர்ஃபார்மன்ஸ் பண்ண இது 380 இருக்குங்களா, ஒரு வேளை 350 வந்துச்சுன்னா ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு மேலே போகிற ஸ்டாக்ஸ் கொஞ்சம் குறையுதுன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே வர ஸ்டாக்ஸ் கம்மியாக இருந்துச்சு, இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா?
சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ சிம்பிள் தான். அது ரொம்ப லென்த்தாலாம் வளன்னு பேசிட்டு விரும்பல, சொல்ல வேண்டியதை ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணுறவங்க, நம்ம ஓல்டு ப்ரைஸ் வந்து இன்றைக்கோட லாஸ்ட் டேட் இது, தேதி பார்த்திங்கன்னா 14/3/2023. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வேறு சேஞ்ச் ஆகும். ஸோ 45 days கிளாஸ் இருக்கும். Preis-Aktion கம்ப்ளீட்டாக கவர் செய்யப்படும். லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.